அனைவருக்கும் வணக்கம். டைனஸ் குளோபலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, டைனஸோட பிரைமரி ப்ராடக்ட் ரோசன்டா அப்படிங்கிற ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ப்ராடக்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்தோட பேசிக் நாலேஜை எடுத்துக்குவோம். ஹெல்த்துன்றது உண்மையில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன இருந்தாலும் இந்த ஹெல்த் இல்லை அப்படின்னா ஒரு நிறைவு அப்படின்றது இருக்காது. அதனால் டைம் கிடைக்கும் போதே வந்து நம்ம எப்படி நம்மளோட வருங்காலத்துக்காக பணத்தை சேமித்து வைக்கிறோமோ அந்த மாரி நம்ம ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்துக்க வேண்டியது நல்லது. அதனால தான் சொல்லுவாங்க, வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஆள் யாருமே கிடையாது. பட் இதில் வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப கம்மி தான். எப்படின்னா நம்ம வந்து இப்போ பொருளாதார உலகத்தில் இருக்கோம், காசு சம்பாதிக்கணும்னு ஓடுன்னு ஓடுறோம். ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறதில்ல. என்னைக்கு பிரச்சனையாவது அன்னைக்கு போயிட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், செலவு சம்பாரித்த காசெல்லாம் செலவு பண்ணி மறுபடியும் எப்படியாவது ஹெல்த்தை ரீகெயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது அந்த அளவு சாத்தியமற்ற ஒன்று. ஏன்னா ஒரு அவயம் செயல் இழக்கிறதுக்கு முன்னாடி அதை பாதுகாக்கிறதுன்றது வேற, செயல் இழந்ததுக்கப்புறம் அதை 100% ரெக்கவர் பண்ணுறதுன்றது சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி தான். அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் நமக்கு தெரியும். தெரிந்தாலும் அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணுன்றக்காக தான் இந்த டைனஸ் மூலமாக ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு அவேர்னஸை கொடுக்குறோம். அது சார்ந்த சில சொல்யூஷன்ஸையும் ப்ராடக்ட் மூலமாக கொடுக்குறோம். நம்ம வந்து இன்னைக்கு நிறைய டிசீஸை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு டிசீஸுக்கு குறையில ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புது புது டிசீஸாக வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், கேன்சர், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி பலவிதமான டிசீஸ் வந்து நோய்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்றைக்குமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னா அந்த பிரச்சனையோட காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தில் செயல்பட்டால் மட்டுமே நம்மளால ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு எட்ட முடியுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். இன்னைக்கு நம்ம வந்து இங்க நோய்களை பத்தி பார்க்கறனால நோய்களோட ரூட் காஸ் அப்படிங்கிறது இங்க பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இம்யூன் இம்பேலன்ஸ், ஸ்ட்ரக்சரல் இம்பேலன்ஸ், இன்ஃப்ளமேட்டரி இம்பேலன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ். அதாவது நம்ம சரீரத்தோட அடிப்படையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ப்ராப்பரா இருக்க வேண்டியது ப்ராப்பரா இல்லாததுனால ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் தான் வந்து நோயா நமக்கு வெளியே தெரியுது அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் வருதுன்னா அவனோட சரீரத்தோட அடிப்படை தன்மையில ஏற்பட்ட மாற்றம் தான் அது நோயாகவும் காம்ப்ளிகேஷனாகவும் வெளியே தெரியுது. அடிப்படைத்தன்மை அப்படின்னு யோசிக்கும்போது பேசிக்கா சொல்லணும்னா நம்ம சரீரம் என்பது கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வெரைட்டி ஆஃப் செல்ஸ் இருக்கு. இந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திசுக்களை உருவாக்குது. இந்த திசுக்கள் எல்லாம் ஒரு அவயத்தை உருவாக்குது. ஒரு அமையம் என்பது சிஸ்டத்தை உருவாக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்ட் சிஸ்டம், இந்த மாதிரி மல்டி சிஸ்டம்ஸ் இருக்கு. இந்த சிஸ்டம் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மனித சரீரம். இன்னைக்கு வந்து நமக்கு சரீரத்துல ஒரு பிரச்சனைன்றதுன்னா என்ன பண்றோம்னா, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் யோசிக்கிறோமே ஒழிய, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன? நம்மளோட சரீரத்தோட அடிப்படையில எங்க பிரச்சனை ஆகுதுன்றத நம்ம ஜாஸ்தி கவனிக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம எல்லாமே இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கோம். நமக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் கூட ஃபாஸ்ட்டா இருக்கணும். இத போட்டா எனக்கு சரியாயிருமா அவ்வளவுதான். அது என்ன ஏதுன்றதெல்லாம் கிடையாது. அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வரைக்கும் நம்ம செல்கள் ஹெல்த்தியா இருக்கோ, ஆரோக்கியமா இருக்கோ, அன்னைக்கு வரைக்கும் டிஷ்யூன்றது பிரச்சனை இல்ல. டிஷ்யூக்கள் ஆரோக்கியமா இருந்தா எந்த ஒரு அவயத்திலயும் பிரச்சனை ஏற்பட போறதில்ல. எல்லா அவயங்களும் சிறப்பாக செயல்பட்டுச்சுன்னா, எந்த சிஸ்டத்திலயும் பிரச்சனை இருக்க போறதில்ல. எல்லா சிஸ்டமும் ப்ராப்பரா இயங்குதுன்னா, உங்க சரீரத்தில பிரச்சனைன்றது இருக்க போறதில்ல. அப்ப இங்க ஒரு விஷயத்த தெளிவா கவனிச்சீங்கன்னா, ஆ டிசீஸ்ன்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்கள் லெவல்ல. செல்கள் அழிவது தான் எந்த ஒரு டிசீஸுக்கும் ஒரு ஆதாரமாக, காரணமாக அமையுதுன்றாங்க. ஏன் இந்த செல்கள் அழியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்மளோட வாழ்க்கை முறை, உணவு முறை, ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாரி பல விஷயங்கள் மாறுனதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது வெளிய இருந்து வரக்கூடிய வைரஸோ, பாக்டீரியாவோ கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற ஹெல்த்தியான செல்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுறனால உருவாகிறது. இதுல ஒரு அடிஷனல் விஷயம் என்னன்னா, நம்ம உடம்பே இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ உருவாக்குது அப்படின்னா, வேதனையான ஒரு விஷயம் தான். அது என்ன